இந்த லியோ பட கிளைமேக்ஸ் பார்த்துருக்கீங்களா, அதை கண்ணு முன்னாடி காமிச்சிட்டானுங்க. இத்தனைக்கு நான் சொல்றேன், அவன் கையில வச்சுட்டு ஓரமா உட்காருங்கடா அப்படின்ட்டு கேட்கலையே. நானும் தூக்கிட்டு அந்த பக்கம் ஓடுறேன், இந்த பக்கம் ஓடுறேன், இழுத்து போட்டு. ஹை கைஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு லாஸ்ட் டைம் நான் சொன்ன பலூன் கதை ஞாபகம் இருக்கா? அதோட கண்டினியூஷன் தான் இது, பார்ட் 2. ஸோ இந்த செகண்ட் கேம்ல பெரிய ரூல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன் தான். அடுத்த 5 நிமிஷத்துக்கு உங்க யாரோட பலூனும் உடையாம பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுங்க எப்படி புரிஞ்சுட்டாங்க தெரியுமா? அவன் பலூனை உடையாம பார்த்துக்க சொன்னா அடுத்தவன் பலூனை உடைக்கிறதுலயே குறியா இருக்காங்க. இத்தனைக்கு நான் சொல்றேன், அவன் பலூனை கையில வச்சுட்டு ஓரமா உட்காருங்கடா அப்படின்ட்டு கேட்கலையே. இந்த லியோ பட கிளைமேக்ஸ் பார்த்துருக்கீங்களா, அதை கண்ணு முன்னாடி காமிச்சிட்டானுங்க. நானும் தூக்கிட்டு அந்த பக்கம் ஓடுறேன், இந்த பக்கம் ஓடுறேன், இழுத்து போட்டு டிஷர்ட் கிழிஞ்சிருமேன்னு பார்த்தேன். அதனால அந்த பலூனை காப்பாற்றாம. இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? என்ன மாதிரி ஓரமா யாரு பலூனையுமே உடைக்காம ஒரு சிலர் நின்று இருந்தாங்க. அவங்க பலூனை உடைச்சதும் அவங்களுமே ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் பலூனே உடைக்கிறியா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பலூனுமே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அதுக்கப்புறம் லாஸ்டா நம்பால் வந்தாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உங்க பலூனை தானே உடைக்காம பார்த்துருக்கேன் சார். ஏன்ப்பா எல்லார் பலூனும் உடைக்கிறீங்க? அந்த பையனெல்லாம் போட்டு புரட்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரே எங்க மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சு. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், ஒரு டீமா இருக்கப்போ எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். பலூனா இருந்தாலும் சரி, பிஸ்னஸா இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய். இது 3வது பலூனா? அடுத்த வீடியோல சொல்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.